இந்த தோட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் சொல்லலாம், இதை வந்து ஒரு சபை. மணவாளியே நீ எப்படி இருக்கிற? அடைக்கப்பட்ட தோட்டம் போல இருக்கிறாய். மணவாளினா சபை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 5:2 சொல்றாரு, 2வது வசனத்தில், கர்த்தர் அதை வேலி அடைத்து, இந்த அடைப்பை தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை அடைத்து வைத்திருக்கிறார். வேலியை அடைச்சி வச்சிருக்கிறதுக்கு பேரு அது நெகட்டிவான விஷயம் அல்ல, பாதுகாப்பு. ஆண்டவர் தோட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யுவர் செக்யூர்டு ஒன். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. எதற்காக இந்த பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இந்த பாதுகாப்பை வச்சிருப்பதற்கு நோக்கம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு தேவையான போது நம்ம அதை விரும்புகிறோம், தேவையில்லாத போது விரும்ப மாட்டோம். நமக்கு எப்போ தேவை எப்போ தேவையில்லை நம்ம வச்சுருப்போம். அப்போ தேவையில்லாத போது அந்த பாதுகாப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். தேவையான போது, இப்போ நைட்டு படுக்க போகும்போது வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு போவோம்? பூட்டிட்டு தான் போவோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்குள்ளே போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்போது அது எல்லாமே பூட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கோபமாக வரும். இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்லியிருக்கிறோம், அவங்க பூட்டி வச்சுருக்கிறாங்க, திறக்கலை அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம அது என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறோம்? திறந்துருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான போது பூட்டி இருக்கணும், தேவையான போது அது என்னவாக இருக்கணும்? திறந்திருக்கணும். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம், அவர் என்ன செய்கிறாரு? நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய், யூ ஆர் செக்யூர்டு ஒன் அப்படின்னு வச்சிருக்கிறார். எதனால் சபை அப்படி பாதுகாப்போடு கூட இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமாக இருப்பதற்கு காரணம் என்ன? பொதுவாக சபை என்பது உங்களையும் என்னையும் தான் குறிக்கும், கட்டடத்தை குறிக்காது. நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஒரு பாதுகாப்போடு கூட வேலி அடைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏரியாக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படி தான் விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவலியும் அப்படி தான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம அந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கிறதுக்கு நாம் விரும்புறதில்லை. சில நேரங்களில் நாம் அதை எதிர்பார்க்கறதில்ல. ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். பல நேரத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி சபை, நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் வந்தால் நமக்கு ஓகே, நம்ம அது நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ சில இடங்களில் நாம் அவர் சித்தத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இருக்காது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு முறை வச்சுருந்தார். அந்த முறை அவர்களுக்கு என்ன செய்யலை? பிடிக்கலை. அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து, கண்மலை தண்ணியை கொடுத்து, அவங்கள கானானுக்கு போகிற வரைக்கும் அப்படி தான் கூட்டிகிட்டு போகணுன்னு விரும்பினார். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு என்ன பிடிக்குது? எகிப்தின் கொமட்டிக்காய் வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், அந்த பாத்திர தண்டையில் உட்காந்து நாங்கள் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் லிவிங் அல்லது அவங்க வாழக்கூடிய முறை அதை அவங்க விரும்புகிறாங்க. தேவன் அவங்களுக்கு வேற ஒரு திட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே காட் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, காட் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. இப்படி தான் நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பல நேரத்தில் நாம் அதை என்ன செய்கிறதில்ல? விரும்புறதில்ல. நாம ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நாம இப்படி இருக்கணும், அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் அதன்படி நமக்கு செய்யணும். ஜபத்தோட போறோம்னு சொல்லுவோம். ஜபத்தோட செய்யும் போது ஆண்டவர் அதையும் கேட்டு என்ன பண்ணிடணும்? என் பிளான் அப்புறமா வச்சுக்கிறேன், இருக்கட்டும், நீ என்ன ஆசைப்படுறியா, சரி இதை பண்ணிக்கோ. நான் அப்படி பண்ணிட்டா நாம ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ரொம்ப நல்லவர், நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் கர்த்தர் கொடுத்து அடிப்பார், அது வேற விஷயம். நம்ம ஆசைப்படுறதை என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவாரு. திடீர்னு இறைச்சி கேட்டாங்க எல்லாரும், கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு. சாப்பிட்றா என்னாரு? எவ்வளோ சாப்பிட போறேன் என்னாரு? நல்லா சாப்பிடு. அவன் எப்படி சாப்பிட்டானா? மூக்கு வழியாக வர வரைக்கும் சாப்பிட்டானாமா. அடித்து சாப்பிட்டு முடிச்சு மனாங்கால ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, கதை முடிஞ்சு, அவ்வளோதான். பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் வச்சிருக்கிறதான தடை, கர்த்தர் அதுக்கு தடையும் நல்லது. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தடை பண்ணி வச்சிருக்கிறார். அப்படிதான் இந்த தோட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அடைச்சி வச்சிருக்காரு, வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. முதல்ல ஒரு தோட்டத்தை ஆண்டவர் படைச்சார். படைக்கும் போதே ஆண்டவர் எதை படைச்சிருக்கிறாரு? ஒரு தோட்டத்தை படை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்தை படைத்தார் என்று தெரியும். இந்த தோட்டத்தை கர்த்தர் பாதுகாப்பாக இருக்க சொல்லி ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வேலை தான் கொடுத்தார். ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும், 2வது காக்கவும் வைத்தார். ஒன்று மெயின்டைன், இன்னொன்று வாட்ச். 2 வேலை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆண்டவருக்கு வந்து அதுக்கு ஒரு ரீசன், அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ சொல்லணும்னா அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிம்பார். அப்படிதானே இருக்குது. அங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அப்ப அவன் தோட்டத்திலிருந்து பலுகி பெருகி எதை நிரப்பணும்? பூமியை நிரப்பணும். அதான் அவனுக்கு வேலை, அதான் அவனுடைய ப்ராசஸ். ஆனா அதை செய்யும் போது அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் இருக்கிற தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அவன் இருக்கிற தோட்டத்தை என்ன செய்யணும்? இப்ப நமக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு. நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சபை உலகத்துக்குள்ள போய் சீஷர்களால் நிரப்பி முழு உலகமும் எப்படி இருக்கணும்? சீஷர்களால் நிரம்பி இருக்கணும். அது வேலை. அதே நேரத்தில் சபையை என்ன பண்ணணும்? அதை காக்கவும் பண்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த சபையை நம்ம என்ன செய்யணும்? காக்கவும் பண்படுத்தவும். ஆவியானவர் அதைத்தான் சபைக்கு செய்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த சபை ஏன் காக்கப்படணும், பண்படுத்தப்படணும்? அந்த காத்தல் அப்படின்றதுக்கு நோக்கம் என்ன? ஆதாம் கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்தை நீ என்ன செஞ்சுக்கோ? காக்கவும் பண்படுத்தவும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பண்படுத்துறதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறார். நமக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் 6000 வருஷம் கழிச்சு இருக்கிறோம் பூமியில. நம்ம ஜெனரேஷன் ஆதாம்ல இருந்து ஒரு 5800 வருஷத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோமா. அதனால இப்ப நமக்கு வந்துட்டு ஆதாமு கிட்ட சொன்ன விஷயம் வந்து அன்னைக்குள்ள காலகட்டம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ளதான காலகட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அதை யோசிக்கிறோம். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்போ நம்ம வந்துட்டு இன்வென்ஷன் கண்டுபிடித்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இல்லையா? கடைசி காலத்தில் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அறிவு பெருக்கத்தின் காலம். ஆனா ஆதாமு கிட்ட கர்த்தர் கொடுக்கும்போது பூமியை வந்து கண்டுபிடி எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் பூமியை ஆதாமு கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாராம் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அவன் கையில கொடுத்தாரு. அவனை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லல, எக்ஸ்பேண்ட் பண்ணவே சொல்லல. இப்போ நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குரங்கா இருந்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மனுஷ குரங்காகி, அப்புறம் மனுஷனாகி, அப்புறம் வந்துட்டு நம்ம அறிவில்லாமல் இருந்தோம், குகையில் இருந்தோம், அப்புறம் சிக்கிமுக்கி கல்லை தான் வச்சு நெருப்பை கண்டுபிடிச்சி, அப்புறம் வீல் கண்டுபிடிச்சி, அப்படி தானே உலகம் தானே சொல்லுது. பரிணாம வளர்ச்சி கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை இப்படிலாம் சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அக்கார்டிங் டு பைபிள் நம்ம அப்படி இல்லை. ஆதாமை படைக்கும் போதே கர்த்தர் எப்படி படைச்சாரு? சர்வ ஞானத்தோடு தான் படைச்சாரு. ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்துல கொண்டு வந்தார். ஆதாம் எப்படி பேர் வைப்பான் தெரியுமா? நம்ம வைக்கிற மாதிரி வைக்க மாட்டான். நம்ம எப்படி பேர் வைப்போம்? நம்ம வந்து ஒன்று குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா? பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேர் நம்மள தான் வைப்போம். உலக பிரகாரமாக இருந்தால் அப்பா பேர் அம்மா பேர், இல்லைன்னா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு கடவுள் பேர் ஏதோ ஒன்று வச்சிடறோம். ஆனால் ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஆர்டர் கொண்டு நிறுத்தினார்னா கிரியேஷனை பார்ப்பான், அது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்பான். மனுஷியை கொண்டு நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே அவன் என்ன பார்க்கறான்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டார். எப்படி வச்சான்? மனுஷி. அவ கிரியேஷனை பார்க்கறான், அவன் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கறான். அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாரு? லாஸ்டா தான் மனுஷியை கொண்டு வந்து பேர் வைக்க சொல்றாரு. அதுக்கு முன்னாடி தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான் என்று கர்த்தர் பார்த்தார். அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரியேஷனையும் பார்த்து 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 பேர் வைக்கிறான். அப்படி ஒரு கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கணும்னா எவ்வளவு நாலேஜ் வேணும்? அறிவில்லாதவனா இருக்கவே முடியாது. எவ்வளவு நாலேஜ் வேணும்? இப்ப நம்மளே இருக்கிறோம், ஒரு 5000 பேரை கொண்டு நிறுத்தி பாஸ்டர் பேர் வைங்க நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. 5000 பேருக்கு 5000 பேர் வைக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? 5000 பேர் நம்ம டக்குன்னு நமக்கு என்ன செய்ய முடியாது, வராது. 5000 பேர் நமக்கு வராது. எப்படி ஒரு 10-15 ஆபிரகாம், 20-25 சாலமோனு, ஒரு 30-35 சாமுவேல், ஒரு 75 ஜான், ஒரு 25 பீட்ரு, இப்படி சேர்த்து மொத்தத்தையும் 500 கணக்கு பண்ணி முடிச்சிருவோம்ல. அவன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறான். அவன் பேர் வச்சது நாய்க்கு ஜிம்மின்னு பேர் வைக்கல, அவன் தான் நாய்க்கு நாயின்னு பேர் வச்சான். புரியுதா? அவன் வந்து நாய்க்கு ஜிம்மின்னு பேர் வைக்கல, அது நாயின்னு பேர் வச்சதே அவன் தான். கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறான். நம்ம நாய்க்கு பேர் வைக்கிறதுல பெரிய பெருமை அதுல நமக்கு. அழகான பேர் வச்சிருக்கீங்க, என்ன வச்சுக்க ஜிம்மின்னு வச்சிருக்கான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு அம்மா ஒரு நாள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஒரு கடையில் நிற்கும் போது அவங்க பக்கத்தில் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, எங்கள் ராமுக்கு எலும்பு கொடுங்க, அவனுக்கு ரொம்ப கடிக்க மாட்டான், அவனுக்கு பல்லுலாம். நானும் சரி ஏதோ பிள்ளை பிறந்திருக்கு போல, சின்ன பிள்ளை போல அப்படின்னு நினச்சி கேட்டால் பார்த்தா நாய் அவங்க வீட்டு ராமு, அவங்க வீட்டு ஆமாம், அதான் அவன் இவனு மரியாதையாக பேசுகிறாங்க. பையனை சொல்லும் போது அந்த நாயை கூப்பிடுங்கன்றாங்க.
இதான் நம்ம பேர் வைக்கிற மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவனை வந்து ஆதாம் பேர் வைக்க சொல்றாரு, அவன் அழகா ஒவ்வொன்றுத்துக்கு பேர் வைக்கிறான். ஸோ நீங்க எதுக்கு சொல்ல வர, கர்த்தர் ஆதாமை படைக்கும் போது சர்வ ஞானத்தோடு படைத்தார். நம்பர் 1. நம்பர் 2, அவன் கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய் கொடுத்தாரு. இதை நீ சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வான்னு அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னது நான் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்க, மெயின்டைன் பண்ணு தான் கொடுத்தாரு. 2வது மிக முக்கியமானது, நம்ம செய்திக்கு தேவையானது என்னன்னா, தோட்டத்தை காக்கவும் அங்கே வைத்தார். தோட்டத்தை எங்க காக்க போறான், யாருக்கிட்ட இருந்து காக்க போறான், எதுக்காக காக்க போறான், வேற எந்த மனுஷன் அங்க இருந்தா, இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, எதுக்காக காக்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜத்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அப்ப கர்த்தர் படைக்கும் போதே எப்படி படைச்சிருக்கிறாரு? ஜாதி ஜாதியாவா? நல்ல வெளிப்பாடு. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு முதல் ஆராதனையில் பேசி முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கடைசி ஆராதனையில் ஜாதியை படைச்சாருன்ட்டிய இருங்க அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. இல்லைன்னா இது யூடியூப்ல போடும்போது தப்பாக போயிடும். இல்லை ஆங்கில வேதாகமம் கையில் இருக்கா, இங்கிலீஷ் இருக்கா? வாசிங்க 124 வாசிங்க. ஆஃப்டர் ஹிஸ் கைண்ட். கைண்ட்னா வகை வகையா, வகை வகை என்கிறதுக்கு வடச்சொல், சமஸ்கிருத சொல்லு தான் ஜாதி ஜாதியா. நீங்க ஜாதினா உடனே கேஸ்டுக்கு போயிடக்கூடாது. உடனே நம்மால் முடிவு எடுத்துருவான், ஆண்டவரே ஜாதி ஜாதியா தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அது மிருகத்தை படைக்கும் போது வேற பார்த்துங்க, மிருகத்துக்கு ஜாதியே கிடையாது. அப்புறம் மிருகத்துக்கு ஜாதி வச்சிங்கன்னா ஜாதிக்காரம்னா உங்களை கொண்டே விடுவாங்க உங்களை, சரியா? அப்போ அங்கே வந்து கைண்டுன்னு இருக்கு. கைண்டுனா வகை வகையாக ஒவ்வொரு வகையாக படைக்கிறாரு. காட்டு மிருகம் ஒரு வகை, நாட்டு மிருகம் ஒரு வகை, ஊரும் பிராணி ஒரு வகை அப்படின்னு படைக்கிறார். இதில் என்ன ஆச்சரிய விஷயம்னா, கர்த்தர் படைக்கும் போது நாடு காடுன்னு இருந்துச்சா? கர்த்தர் படைக்கும் போது நாடு காடு அப்படின்னு இருந்துச்சா? இல்லையா? சரி, காடுனா என்ன, நாடுனா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நாடு. சாயங்காலமா வீட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படி நினைக்கல. ரைட், ஓகே. இல்லை, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்கன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், எங்கே பார்த்தாலும் ஒரு மிருகமாகவே இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிருகம் தான், உங்களுக்கு என்னன்னு? இல்லை, ஏற்கனவே அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தாலும் அதுலேயும் மிருகமாகவே வருது அப்படின்னாரு. அதுக்கு சொன்னேன், சரி கவனிங்க, காடு நாடுக்கு என்ன டிஃபரன்ஸ்? காடு நாடுனா என்ன, காடுனா என்ன, நாடுனா என்ன? சரி, உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. 3வது ஆராதனையில் எனக்கு குறைவாக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம சிவிலைஸ்டாக வாழ்கிறோம்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? நாடு. அதை தாண்டி அதுக்கு பேர் வெளியே இருக்குல்ல, மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படாமல். இப்போ தான் அந்த காட்டையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டோம், வானத்தையே கண்ட்ரோல் கொண்டாந்துட்டோம். நம்ம வானத்தில் இது நம்ம ஏரியான்லாம் சொல்கிறோம். அதை இந்தியா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டினுடைய வான் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காடுங்கிறது அந்த ஆளுகைக்கு வெளியே இருக்கக்கூடியதான இடம், அதில் வந்து இருக்கக்கூடியதா காட்டு மிருகம்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் படைக்கும் போது அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. எப்படின்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நாடு. தோட்டத்துக்கு வெளியே இருக்குது இல்லையா, தோட்டம்னா நீங்கள் இன்னொன்று மறந்துடக்கூடாது. தோட்டம்னா கார்டன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கார்டன் இல்லை. இப்போ இருக்கிறதுலாம் வீட்டுக்கு வாசலில் இருக்குது, பின்னாடி இருக்குது, அந்த கார்டன் கிடையாது. அது நாடு. அந்த கார்டனுங்கிறதே பெரிய நாடு. 4 ஆறு ஓடிச்சாமா உள்ளுக்குள்ள. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாகி, அப்படிதான் ஓடுது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி. அப்படிதானே இருக்கு, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அதுல 2 ஆறுக்கு நடுவில் தான் இப்ப ஈராக் இருக்கு. 3வது ஆறுக்கு பேர் ஐப்ராத்து, 4வது ஆறுக்கு பேர் இத்தேக்கேல்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது. இந்த 2 ஆத்துக்கு நடுவில் தான் இப்ப என்ன இருக்குது, யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். அதுக்கு நடுவில் தான் ஈராக் இருக்கு. அப்ப 2 ஆத்துக்கு நடுவில் ஒரு நாடு இருக்குதுன்னா 4 ஆத்துக்கு நடுவில் தான் தோட்டம் இருக்குது. அப்படின்னா தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி 4 முருங்கை மரமோ ஒரு வாழைத்தோப்பு இருக்குது, அதுக்கு பேர் தோட்டம் இல்லை, அது நம்ம வச்சிருக்கிற தோட்டம் இல்லையா? இப்போ நாகர்கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரப்பர் மரமா இருக்கும், கேட்டீங்கன்னா ரப்பர் தோட்டம்ன்றவாங்க. ஸோ அது ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்கும். அது இல்லை, இது 4 ஆறு ஓடக்கூடியது. அப்படின்னா அது ஒரு நாடு.
அதுக்கு உட்பட்ட இடம் இருக்குல்ல, அது ஆதாம் கையில இருந்துச்சு, ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு. அது உள்ள இருந்த மிருகங்களுக்கு பேரு நாட்டு மிருகம், அதுக்கு வெளியே இருக்கிற மிருகத்துக்கு பேரு காட்டு மிருகம். இப்ப இவனை தோட்டத்தை காக்கவும் சொன்னார்ல, எதுக்குல இருந்து காக்க சொன்னாருன்னா, இவன் பூமியை போய் நிரப்பணும். தோட்டத்துல இருந்து புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? பூமியை நிரப்பணும். இப்ப தோட்டத்தை காவல் செய்யறதுனா என்னன்னா, இந்த தோட்டத்துக்கு வெளியே இருக்கிற எந்த காட்டு மிருகமும் எங்க வந்துடக்கூடாது, தோட்டத்துக்குள்ள வராம பாதுகாக்கணும். அதுதான் ஆதாமுடைய வேலை, தோட்டத்தை காக்கவும். இப்ப தோட்டத்துக்குள்ள என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் சர்ப்பம் வந்துச்சு. சர்ப்பம் காட்டு மிருகமா நாட்டு மிருகமா? காட்டு மிருகம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. காட்டு சர்ப்பம் எதை சார்ந்தது? அப்ப அங்கிருந்து புறப்பட்டு சர்ப்பம் எங்க வந்திருக்குது? தோட்டத்துக்குள்ள, நாட்டுக்குள்ள வந்திருக்குது. இப்ப இதை காவல் செய்யும்படி தான் கர்த்தர் ஆதாமை வைத்தார். புரியுதா? இப்ப தோட்டத்தை ஏன் அடைக்கப்பட்டு ஒரு வாட்ச்மேன் ஆண்டவர் வச்சாருன்னா, வெளியே இருக்கக்கூடியது எதுவும் எங்க வந்துடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. இப்ப சர்ப்பம் வந்தது எதற்கான அடையாளம் கேட்டீங்கன்னா, சர்ப்பம் ஒரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வருகிறது. என்ன உபதேசம் கொண்டு வருது? அது வரைக்கும் கர்த்தர் போதித்த ஒரு உபதேசம் இருக்கு, பழத்தை சாப்பிடக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப சர்ப்பம் வந்து சொல்லுது, தைரியமா சாப்பிடு, நீ சாக மாட்டேன்னு சொல்லுது. இதான் உபதேசம். தோட்டத்தில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற உபதேசம் அப்படி இருக்குதா பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 3 வாசிங்க நேரா. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப சர்ப்பம் வந்து பேசினத பவுல் எதுக்கு ஒப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறோம், அந்த உபதேசத்திற்கு அகைன்ஸ்டா வேறொரு உபதேசம் எங்க வரும்? சபைக்குள்ளே வரும். அதைத்தான் அவர் சொல்றாரு, தோட்டத்துக்குள் சர்ப்பமானது வந்து ஏவாளை வஞ்சித்தது போல. அப்ப தோட்டத்தை காவல் செய்யறதுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் அடைச்சு வச்சிருக்கிறாரு, ஏன் அதை காவல் செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் தோட்டத்துக்குள்ள வரக்கூடிய மிருகம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பமானது தோட்டத்துக்குள் வரும். சர்ப்பம் என்பது வஞ்சிக்கிற உபதேசம். இந்த கடைசி காலத்தில் சபை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு பக்கம் பலுகி பெருகி போய் பூமியை நிரப்பணும், சகலருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், சீஷர் ஆக்கணும், மினிஸ்ட்ரி பண்ணணும். சபை நிறைய வேலையில் இருக்குது, பிஸியா இருக்குது. சபையை மெயின்டைன் பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபையை மெயின்டைன் பண்ணணும்னா பெயிண்ட் அடிக்கணும், இந்த கார்பெட் மாத்தணும், இல்ல அந்த மெயின்டெனன் இல்ல, அது கட்டடத்தோடைய மெயின்டைன். சபையை மெயின்டைன் நம்மளை மெயின்டைன் பண்ணணும். நமக்குள்ள தோன்றக்கூடிய சந்தேகங்களை எடுக்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடியதன் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும், நம்ம கனி கொடுக்கிறவங்களா மாறணும். நிறைய பேருக்கு அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஏசாயாவை போய் நீங்க பாருங்க. அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி அது நடுவில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி எல்லாம் இருக்கும். அதுல இவ்வளவும் நமக்குள்ள செய்ய வேண்டியது அங்க சொல்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் ப்ராசஸ், அதாவது பண்படுத்தவும் அப்படிங்கிறத ப்ராசஸ். பண்படுத்துறது என்னங்கிறது அங்க 5:2 சொல்லிடுவாரு. ஆனா காத்தல் என்றால் என்ன? தோட்டத்துக்குள் வெளியில் இருந்து முதலாவதாக ஒரு சர்ப்பம் வரும். இந்த சர்ப்பத்தினுடைய உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம் உள்ளே வராதபடிக்கு காவல் செய்ய வேண்டியது முதலாவது நம்முடைய வேலை. அது கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு சபைன்னா ஒருத்தருக்கு ஒரு சபை தான் இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு தான் போவோம், அந்த சபையில் தங்கி இருப்போம். கள்ள உபதேசம்னு ஒன்று வந்துச்சுன்னா சபைக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அந்த ஆவிக்குரிய சபையை மெயின்டைன் பண்றவங்க பெரும்பாலும் உள்ள யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு கள்ள உபதேசம் ஈஸியா உங்களை ரீச் ஆகுது. ஏன்னா இப்ப சர்ச்சு உங்களுக்கு எதுல நடக்குது? பெரும்பாலும் போன்ல நடக்குது, ஆன்லைன்ல நடக்குது. சோ இப்ப எந்த பக்கத்துல இருந்து எந்த உபதேசம் உங்ககிட்ட வருதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபை நடத்தும் போது இங்க நாங்க பெரும்பாலும் ஏத்த மாட்டோம், எதை நான் நம்புறேன், ஏத்த மாட்டோம். கள்ள உபதேசக்காரங்களை என்ன செய்ய மாட்டோம், ஏத்த மாட்டோம். உபதேசம் சரியா இருக்குதா எல்லாம் பார்த்து தான் ஏத்துவோம். அப்படியே உங்களுக்கு கள்ள உபதேசம் வந்தாலும் எப்படி வரும்னா, அந்த விசிட்டிங் ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சபைக்கு வராம நேரா வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க. அது இங்கேயும் உண்டு எங்கேயும் உண்டு. நேரா வந்து சந்திச்சு பேசி உங்களுக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம்னா பட்டீர்னு கீழே விழுந்துருவீங்களே. தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற மாதிரி பவர் உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாருன்னா கதை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. 3 நாள் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டு நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க, அவர் மேலே உட்காந்துருக்காரு, ஆன்னு வாயை பழந்து பாக்குறீங்க. தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கு அப்படி ஆயிருச்சா? அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறவங்க தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப அப்படி இல்லை பாருங்க, இப்ப அப்படி இல்லை. உங்க கையில போன் வந்துருச்சு, எந்த பக்கத்துல இருந்து கள்ள உபதேசம் சர்ப்பம் உள்ள வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க நல்ல விஷயமா தான் போடுறீங்க,
ஆனால் நமக்கு ஒரு ஆவல் இருக்குது. அந்த செய்தியை கேட்போம், இந்த செய்தியை கேட்போம், ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்போம், அண்டார்டிகாலேருந்து கேட்போம். நீங்களும் அப்படியே போட்டு விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலாபுரமும் சர்பத்தின் உபதேசம் உள்ளே வர தொடங்கிருச்சு. இப்போ இதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஏன்னா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டால் உங்கள் குடும்பமும் சேர்த்து வஞ்சிக்கப்படும். அதை காவல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க கையில் தான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள வராம ஊழியக்காரங்க தடுத்துருவாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் ஏத்தலாமா ஏத்த வேணாமா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உபதேசம் கள்ள உபதேசம் வராதபடிக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. இத்தனை வருஷம் ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறோம். இதை தாண்டி நூதனமான ஒரு உபதேசத்தை ஒருத்தன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருது பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை இப்ப நாங்க பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஊழியர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். எப்படி இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி உபதேசம் மாறுச்சுன்னே தெரியல. அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க அல்லது லண்டனுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற சபையினுடைய ஸ்டைலை பார்த்துட்டு அந்த ஸ்டைலை என்ன செய்யறாங்க, இங்க கொண்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் இங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் ஒண்ணுதானே, அப்ப ஏன் நம்ம அங்க இருக்கிற மாதிரி இங்க வாழ முடியாது, ஏன் வாழக்கூடாது அப்படின்னா அது கதை வேற. என்ன கதை வேற, அங்க இருக்கிற கார் மாதிரியே நம்ம காரு கேட்கிறோம். ஊழியக்காரங்க அங்கெல்லாம் பென்ஸ் வச்சிருக்காங்க, BMW இருக்காங்க. அப்ப நம்மால என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிற ஊழியக்காரர் நமக்கு ஒரு BMW பென்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கொடுப்பாரு. ஆனா அங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவிங், இங்க ரைட் ஹேண்ட் சைடு டிரைவிங் ஆச்சே, அதே மாதிரி கொடுக்க முடியுமா? அப்ப இந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்லல, கொஞ்சம் சீரியஸாக சொல்றேன். மாற்றம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நிறைய வித்தியாசத்தை ஸ்பிரிச்சுவலி வச்சிருக்கிறார். உபதேசம் ஒண்ணுதான், உபதேசம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவருடைய கலாச்சாரம், அவங்களுக்கு இருக்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதாவது வசனத்தை மாத்தல, போதிக்கிற முறையை சொல்றேன். இப்ப அவங்க கோட் போட்டு நிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க குளிர் கோட் போட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்மாலு வெட்ட வெயில்ல மே மாசம் 110 கோட்டை போட்டு நிக்கிறான். எதுக்குன்னு கேட்டா அது ஒரு டீசென்ட்ங்க. எதுக்கு, என்ன இதுல என்ன டீசென்ட் இருக்கு? இதுக்கு முன்னாடி உள்ள நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் இதே மாதிரி தான் நல்ல வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு அமெரிக்கா போகும்போது கோட் செட் போடுறதா போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா குளிர் இருக்குது, நம்ம போடுறோம். இங்கே வரும்போது தேவைப்படாது. பக்ரைன்ல நீங்க வெட்ட வெயில இன்னைக்கு மதியானம் யாராவது கோட்டு போட்டு ஒருத்த வந்தானா நான் அந்த ஆளை பார்த்து டென்ஷன் ஆயிருப்பேன். ஏன்னா இந்த சட்டையே நமக்கு எப்படி இருக்குது, 109 110 அடிக்குது. எதுக்கு சொல்ல வரேன், சில நேரங்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அமெரிக்கால சொன்னா நல்ல உபதேசம், அங்க சொன்னா இப்படி கேட்டு 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 சர்பத்தின் உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருது. இப்ப இந்த கடைசி காலத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஹீப்ரு சொல்லி கொடுக்கிறோம், கிரீக் சொல்லி கொடுக்கிறோம், ஒரு குரூப் தொடங்கி இருக்குது. ஹீப்ரு கிரீக் படிக்கிறது தப்பு இல்லை, திருப்பியும் சொல்றேன், என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். திருப்பி நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பி விடுறாங்க. ஏன்னா அவங்க கிரேக்க கலாச்சாரத்தில் போய் நான் படிக்கிறேன்னு சொல்லி கிரீக் கலாச்சாரத்தில் போய் படிச்சு, இப்ப நம்மால பாருங்க, இது தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமா முடிக்கல. இன்னும் அது என்ன செய்யல, தமிழ் பைபிளே மொத்தமா முடிக்கல, இப்பதான் போயிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம யோபு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு படிக்கும். ஏன்னா அது யோபு புஸ்தகத்தை படிச்சா அதே மாதிரி லைஃப்ல நடக்குதான். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க, யோபு புஸ்தகத்தை படிச்சா அதே மாதிரி நடக்குது. அப்ப எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சா நீங்க ராஜாத்தி ஆயிடுவீங்களா? புரியுதா? அவங்களுடைய எண்ணங்கள் அது. அப்புறம் என்ன, இந்த புக்கையே நம்ம இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே ஹீப்ருல ஆல் ஆஃப் டவ் இப்படி இப்படின்னு பெத்துன்னு கொஞ்ச நாளா புலம்புறான், அப்படி வருது இப்படி வருதுன்ட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் நியாயப்பிரமாணம் தான் கரெக்டுங்கிறாரு. அவ்வளவு தெளிவா 10 வருஷம் சபைக்குள்ள இருந்தவனுடைய உபதேசத்தை சர்வ சாதாரணமாய் ஒரு சர்வம் கூட்டிட்டு போயிருச்சு வெளியே. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் மொபைல் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வரும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய படிக்கணுங்கிறது ஆசை இருக்கும். நிறைய படிச்சு ஒன்னுத்தையுமே கை கொள்ளாம போறதுக்கு ஏதாவது ஒன்ன ஒழுங்கா படிச்சு அதை கை கொள்ளுவது நல்லது. நான் சொல்ல புரியுதா? சிலருக்கு பாத்தீங்கன்னா உடனே இந்த 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த இன்னிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு ஒருத்தவங்க தீர்மானம் எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த 1ஆம் தேதி ஆனால் இன்னிலேருந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு 31ஆம் தேதியே போய் ஷூ வாங்கி ட்ராக் ஷூட் வாங்கி ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணி பக்காவா 1ஆம் தேதி போவாங்க, 2ஆம் தேதி போவாங்க, 3ஆம் தேதி போக மாட்டாங்க. அவ்வளோதான். அந்த ஷூ அங்கேயே ஓரமாக நிற்கும், ட்ராக் ஷூட் இப்படி தொங்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் 2-3 நாள் போகும். அந்த மாதிரி தான் இந்த ஹீப்ரு படிக்கிறவங்க, கிரீக் படிக்கிறவங்களாம் 2-3 நாள் ஆர்வமாக போய்
2-3 கிளாஸ் போய் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கள்ளோபதேசத்தில் மாட்டிக்கிட்டு தூத்துக்குடியில் மட்டும் நடந்த சம்பவம் 200 பேர் ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சர்ப்பங்கள் உள்ளே நுழைகிறது உங்கள் வீடுகள் வழியாக, பக்க வழியாக. அதுவும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இந்த விசிட்டிங் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்வேன், அந்த ஆண்டவர் சொல்வார், யோவான் 11 நினைக்கிறேன், 10 நினைக்கிறேன், ஆண்டவர் அழகாக சொல்வார் 10. அதாவது மந்தையை மேய்க்கிறவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான், திருடன் எப்படி வருவானா பக்க வழியாய் நுழைகிறான். ஒரு ஊழியர் ஒரு விசுவாசியை, அந்த சபை விசுவாசியை அந்த சபை வழியாய் சந்திப்பது தான் சரி. இந்த பக்க வழியா நுழையிற ஆள் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற, உங்களுக்கு ஃப்ரெண்ட் அவங்க அது வேற. இந்த பக்க வழியா ஊழியத்துக்கு வரவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்காக ஊழியம் பண்ணுகிறவர்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம், உங்களுக்கு இப்போ எது பிடிக்குது தெரியுமா? இப்போ இந்த மாதிரிலாம் உட்காந்து செய்தி கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. போன ஆராதனை, அதுக்கு முந்தின ஆராதனை செய்திலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எதை விரும்புகிறோம்? இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து அப்படியே வருடி கொடுத்து, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு 4 ஏக்கர் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு, என் கண்ணில் நான் பார்த்தேன், வெறும் தோப்பா தெரியுது அப்படின்ற உடனே உங்களுக்கும் அதுதான் இப்போ எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த ஆள் வந்தானா வருக வருது, சாவ போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன பார்த்தா அவங்களுக்கு கோபமாக தான் இருக்கு. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் பக்க வழியாய் நிறைய சர்ப்பங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று அதுக்கு தான் காவல் செய்யணும். சபையை காவல் செய்ய வேண்டியது ஊழியக்காரர்கள் பொறுப்பு, வீட்டை காவல் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வர எல்லா ஊழியக்காரர்களும் பைபிள் தூக்கணும் எல்லாருமே என்ன கிடையாது, சரி கிடையாது. ஃபோனில் வரக்கூடிய எல்லா உபதேசமும் என்ன கிடையாது, சரி கிடையாது. எத்தனையோ உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இருக்கு, எத்தனையோ நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பறது இருக்குது, எத்தனையோ உபதேசங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வருதுங்கிறாங்க, கொரியாலேருந்து வருதுங்கிறாங்க. எதை கேட்குறீங்க, ஏன் பண்ணுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொல்லி அவர் சொன்னார் இவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதிருங்க. அதான் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படும் போது நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பவுல். இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. நல்ல வேதம் கையில் இருக்குது, உங்களுக்கு ஒரு சபை இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கும், ஆவிக்குரிய சபை. அந்த சபைக்கு போங்க, செய்தியை கேளுங்க, உங்கள் நல்ல வேதம் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. இது போதும் பாருங்க, இது போதும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, மிஞ்சி போனால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க, இதை தாண்டி வேறு ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை ஏன்ப்பா இந்த ஸ்கூல்லையும் படிச்சுக்க, சாயங்காலத்துக்கு மேலே அந்த ஸ்கூலுக்கு போயிரு, அவங்களும் நல்லா தான் பாடம் எடுக்கிறாங்களா, அங்கே 2 மாஸ்டர் வராராம், அவர் நல்லா எடுக்கிறாராம், சாயங்காலத்துக்கு மேலே அங்கே போய் 2 ஸ்கூல் 3 ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இல்லை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியே, அந்த ஸ்கூலில் நம்புறீங்க, அந்த ஸ்கூலில் கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்கூல் தான் சர்ச். வரீங்க, நல்ல செய்தி கேளுங்க, அந்த கொடுக்குற செய்திக்கு கீழ்ப்படிங்க, என்ன செய்யணும்னு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க வசனத்தை, அதோட நிறுத்தி கொள்ளுங்க. The too many cooks spoil the soup. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது. பல வகையில் தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைந்து கொண்டிருக்கிறது.